பெத்த தாய் வந்து வளர்ப்பு தாய் செய்த துரோகத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அக்பருக்கு. இப்போ ஜோதாவை பார்க்கறதுக்காக போயிடுறான். ஜோதா திரும்பி வரமாட்டேன்னு சொல்லுவா. மக்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷத்துல சந்தைக்குள்ள வராரு. மக்கள் எல்லாரும் மன்னரை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. மக்கள் எல்லாரும் இந்துக்கள் அவங்க கடவுளை தரிசிக்கிறதுக்கு வரி கட்டுறதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. உடனே அக்பர் தன்னோட அரசவையை கூட்டி இனிமேல் எந்த இந்துக்களும் அவங்க கடவுளை சந்திக்கிறதுக்கு வரி கட்டக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. எல்லா மக்களும் சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷத்துல இவருக்கு அக்பர்னு பேர் வைக்கிறாங்க. கொண்டாட்டத்துக்கு நடுவில் ஒருத்தன் அக்பரை தாக்கிடுறான். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவர் உயிர் பழிச்சிடுறாரு. இந்த வேலையை சரிஃபுதீன் தான் பண்ணியிருப்பான். இப்போ அவர் உயிர் பழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சுஜ்மாலுக்கு ஜோதாவோட பிறந்த நாட்டை கைப்பற்றி தரேன்றான். அதுக்கப்புறம் சுஜ்மாலையே கொன்னுருவேன்னு சொல்றான். அக்பரோட தங்கச்சி இந்த விஷயத்தை நேரா ஜோதாட்ட போய் சொல்லிடுறா. ஜோதா போர் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தடுக்கணும்னு இங்க வந்துட்டு இருக்கா. சமாதான கொடியை பறக்க விட்டு அமைதியா இருக்கும்போது சரிஃபுதீன் ஒரு கருப்பாட உள்ள அனுப்பி அக்பரை கொல்ல முயற்சி பண்ணுவான். இதை எதிர்க்கிற சுஜ்மாலை தாக்க ஆரம்பிக்கான். கடைசியில் ஜோதாவோட மடியிலேயே சுஜ்மாலோட உயிரும் போயிடுது. இப்போ சரிஃபுதீன் அக்பர்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த நம்ம 2 மோதிப்போன்னு கேட்குறான். அக்பர் ஓகே சொன்ன உடனே கடுமையான சண்டைக்கு அப்புறம் அக்பர் ஜெயிச்சிடுறாரு. தங்கச்சிக்காக புருஷனை மன்னிச்சு விட்டுறாங்க. எனக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் என் பொண்டாட்டி ஜோதாக்கும் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு.